வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காலவேளையில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும் சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். அவரே தஞ்சமானவர். இந்த உலகத்தில் அவரை விட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, அவரை விட ஒரு மிகப்பெரிய உதவி செய்கிற இடம் எதுவுமே கிடையாது. அவரே தஞ்சம், அவரே தஞ்சம். ஏன்னா சிறுமைப்பட்டவனுக்கு, நெருக்கப்பட்டவனுக்கு, எல்லாராலும் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் தான் அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களிலே ரொம்ப உபத்திரமாக இருக்கிறது, யார்கிட்டையாவது போய் கேட்கலாமா, உதவி கேட்கலாமா, அப்படிலாம் போகாதீங்க. ஏன்னா அவரே உங்களுடைய தஞ்சமாக இருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக மாறும். ஆனால் அதை விட அவரோடு நாம் அதிகமாக நெருங்கி வாழ அவர் நம்மளுடைய தஞ்சம் என்பதை நாம் கட்டாயம் உணர முடியும். ஏன்னா நிறைய நேரங்களில் அவர் நம்ம கூட இருக்கிறார்ன்றதையே நம்ம நிறைய நேரத்தில் மறந்துடுறோம். அதான் ரொம்ப பிரச்சனை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். உலகத்தின் முடிவு பிறந்த சில நாட்கள் நான் உன்னோட இருப்பேன், அதெல்லாம் தெரியும். ஆனாலும் சூழ்நிலை ஒன்று வரும்போது நாம் அவர் கூட இருக்கிறார்ன்றதை மறந்துடுறோம். அவரே நம்முடைய தஞ்சம். அவர் தான் நம்முடைய மிகப்பெரிய, நம்ம நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை விட மிகப்பெரிய ஒரு பர்சன்ஸ் யாருமே கிடையாது. நான் என் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவித்து நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. என்னோடய 18வது வயதில் நான் ஆண்டவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு தைரியமாக சொல்வேன், இந்த 24 ஆண்டுகளில் நான் அனுபவிச்சுருக்கிறேன். அவரே என்னுடைய தஞ்சமானவர். என்னோட 18 வயசில் ரட்சிக்கப்பட்டு 19 வயசில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார். முதல் முறை நான் விட்டு ஓடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த டைமில் போகணும் இடம் என்னன்னு தெரியாது. ஆனால் நான் ஆண்டவரை நம்பி நான் கடந்து சென்றேன். 2002 அக்டோபர் மாதம் ரொம்ப பிரச்சனைகள். அப்போது என்னுடைய மனபாரம், ஆசையில் என்னென்னா, என்னை ஆண்டவர் விட்டு என்னை யாரும் பிரிச்சிடக்கூடாது. இந்த ஒரு எண்ணத்துக்காக நான் ஓடினேன். போகும் இடம் என்னன்னு தெரியாது, எங்கே போகிறேன், என்ன செய்ய போகிறேன், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவரை நம்பி ஓடினேன். அவரே இன்ன வரைக்கும் சொல்கிறேன், அவர் என்னோட தஞ்சமாக இருக்கிறார். அதாவது என்னுடைய எல்லா இன்னலான நிலைகளிலையும் அவர் என்னை கைவிடவே இல்லை. எல்லா நெருக்கப்படுகிற காலங்களில் அதிகனூர்னு ஒரு கிராமம் இருக்குது. எனக்கு உண்மையாகவே அந்த கிராமம் எப்படி இருக்கும் எது கூட எனக்கு தெரியாது. அந்த நெருக்கமான நேரத்தில் நான் ஓடின போது அந்த கிராமத்தில் இருந்த ஊழியர்களும் என்னை யாரும் என்னென்ன விசாரிக்கலை. இது மாதிரி மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்கார், அவ்வளோதான். வாங்க, வந்தோன்னே வயிறார சாப்பாடு போட்டு என்னை தன் சொந்த பிள்ளைகளை போல ஏற்றுக்கொண்டாங்க. அன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கினேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் மட்டும்தான் தஞ்சமாக இருக்கிறார். இந்த உலகம் வேறு எதுவுமே தஞ்சம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, ஆனால் மழைக்கு கூட ஒதுங்கினா கூட அவங்க வீட்டு வாசலில் நிற்க வைக்க அலோவ் பண்ணுவாங்களா தெரியல. ஆனால் நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் அவர் என்னுடைய தஞ்சம் என்று. 2004 திரும்பவும் நான் விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்தபோது, யாருனே தெரியாத ஒரு பாட்டி, ஒரு தெரு பிரசங்கத்தில் எனக்கு பழக்கமானவங்க, அந்த பாட்டி சொன்ன ஒரு வார்த்தை, எங்கள் வீட்டுக்கு வாங்க தம்பி, நான் உங்களுக்கு ஒரு ரூம் தரேன், நீங்கள் அங்கே தங்குங்கன்னு சொல்லி. சென்னையில் அப்படி ஒரு இடம், அப்படி ஒரு தாயாரை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. இப்படி நிறையா சொல்லலாம். என் வாழ்க்கையில் நிறைய தஞ்சமான இடம். மதுரையில் நான் போய் தங்க சூழ்நிலை இல்லாத போது எனக்கு ஒரு பெத்தேல் பாய்ஸ் ஹோமில் கர்த்தர் எனக்கு தஞ்சம் கொடுத்தார். அப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு CSI சர்ச்சில் எனக்கு தஞ்சம் கொடுத்தாங்க. இப்படி நான் சொல்லிக்கினே போக முடியும். என் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் ஆண்டவர் எனக்கு தஞ்சமானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் வானத்துலேருந்து கையை நீட்டி உதவி செய்வார்னு. இல்லைங்க, ஆண்டவர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார் நாம் அநேகருக்கு உதவி செய்யும்படி. நாம் அவர்களுக்கு உதவி செய்யும்போது கர்த்தரே நம் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்கிறார். இது நிறைய பேர் உணர்கிறதே இல்லை. நாம் ஜெபிக்கிறோம்ல, நம்ம ஜெபிக்கிற போது நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதான் நம்ம எதிர்பார்க்குறோம்.
ஏன் இதே மாதிரி அநேகர் ஜெபம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல? இதே போல் எத்தனை பேர் கேட்பாங்க, எதிர்பார்ப்போடு இருப்பாங்கன்னு யோசிக்கல? வேத வசனம் சொல்லுகிறது, பிறர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே பிறருக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கி நாம் நமக்கு மட்டும் எல்லாரும் நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் நன்மை செய்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இந்த காலை வேளையில் நிச்சயமாக அவரே நம்மளுக்கு தஞ்சமாக இருக்கிறார். நீங்கள் அவரையே அண்டிக் கொள்ளுங்கள், அவரிடத்துல அடைக்கலமாக போங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துவார். அவரை மறந்து விடாதீர்கள், அவர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவார். அவரே தஞ்சம் என்று வாழுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவாராக. God bless you. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.